அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 9ஆம் தேதி. இத்தாலிய கடல் பயணி அமெரிகோ வெஸ்புகி நம்ம பல வகையான மார்க்கோ போலோ, யுவான் சுவாங், பாகியான் போன்ற கடல் பயணிகளை பற்றி பார்த்துருக்கோம். இத்தாலிய கடல் பயணி அமெரிகோ வெஸ்புகி அவரை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒரு கடல் பயணி, மெரைன் டிராவலர், சில சீ டிராவலர். இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் 1454 பிறக்கிறார். அங்கு சமய துறவியாக இருந்த தன் சித்தப்பாவிடம் கல்வி கற்றுக்கிறாரு. உயர்கல்வி கற்க இவரது சகோதரர்கள் பைசா பல்கலைக்கழகத்துக்கு சென்றனர். இவரோ வியாபாரம் செய்ய முடிவெடுத்தார். மெடிசி புளோரன்ஸ் வர்த்தக நிறுவனத்தில் குமஸ்தாவாக சேர்ந்தார். முதலாளியின் நம்பிக்கை, அன்புக்கு பாத்திரமானார். 1492 காடிஸ் அப்படின்னா ஸ்பெயின், அங்கே ஊர் அங்கே இருக்கிற ஸ்பெயின் காடிஸ் ஊரில் நகரில் உள்ள கிளை அலுவலகத்தின் ஏஜெண்டாக அனுப்பப்பட்டார். தனது உலக புகழ்பெற்ற சாகச கடல் பயணத்தை முடித்துவிட்டு வந்திருந்த கொலம்பஸை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரிடமிருந்து ஏராளமான விஷயங்களை தெரிந்து கொண்டார். அவற்றையெல்லாம் நேரடியாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்தது. அந்த சமயத்தில் கிழக்கிந்திய தீவுகளுக்கு 12 கப்பல்கள் வழங்குவதாக ஒப்புக்கொண்டிருந்த இத்தாலிய கடல் வணிகர் ஒருவர் திடீரென இறந்து போக அந்த வணிக வாய்ப்பு வெஸ்புகிக்கு கிடைத்தது. நம்ம பேசுகிறோம்ல அவருக்கு. அதை வெற்றிகரமாக நிறைவேற்றினார். இதைத் தொடர்ந்து பல வணிக வாய்ப்புகள் கிடைத்தன. போர்ச்சுகல் நாட்டு மன்னரின் அழைப்பை ஏற்று 1499 முதல் 1502 வரை அட்லாண்டிக் கடற்பகுதியில் செல்லும் கப்பல்களின் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். 1501 இவரது 3வது கடற்பயணத்தின் போது தென் அமெரிக்காவின் தற்போதைய நகரங்களான ரியோ டி ஜெனீரோ, ரியோ டி லா பிளாட்டோ ஆகியவை கண்டறியப்பட்டன. அதே பயணத்தில் ஒரு புதிய உலகத்தை தென் அமெரிக்கா கண்டறிந்ததாக, அந்த புதிய உலகன்றது தென் அமெரிக்கா கண்டறிந்ததாக ஒரு கடிதத்தில் வெஸ்புகி தெரிவித்திருந்தார். தனது பயண அனுபவங்களை ஆவணப்படுத்த தொடங்கினார். தனது பெயரை அமெரிக்கஸ் வெஸ்புசியஸ் என்று லத்தீன் மொழி உச்சரிப்பிலேயே பயன்படுத்தினார். இவர் மொத்தம் 4 முறை கடற்பயணம் மேற்கொண்டார். 6 முறை கடற்பயணம் சென்றதாகவும் சில குறிப்புகள் கூறுகின்றன. 1507 ஜெர்மனி ஆராய்ச்சியாளர் மார்டின் வால்ட்சி முல்லர் உலக வரைபடத்தை உருவாக்கினார். அதில் வெஸ்புகி கண்டறிந்த கண்டத்துக்கு அமெரிக்கஸ் என அவரது பெயரையே சூட்டினார். உலகம் முழுவதும் மாலுமிகள் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களை வழிமுறைப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் கடற்பயண வழிகாட்டி பள்ளி தொடங்கும் பொறுப்பை வெஸ்புகியிடம் வழங்கினார் போர்ச்சுகல் மன்னர். குமஸ்தாவாக வாழ்க்கையை தொடங்கி தனது ஆர்வத்தாலும் உழைப்பாலும் பல கடற்பயணங்களை மேற்கொண்டு பல புதிய இடங்களை கண்டுபிடித்து உலக புகழ்பெற்ற வெஸ்புகி 58 வயசு 1512 மறைந்தார். (1454) 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவரை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். 16ஆம் நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு. 17, 18, 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும். நம்ம முக்கியமான ஒரு ஆளுமை இத்தாலிய கடல் பயணி மார்க்கோ போலோ. அது மாதிரி அமெரிக்க வெஸ்புகி என்பது இத்தாலிய கடல் பயணி தான். போர்ச்சுகல் நாட்டு மன்னரின் அழைப்பை ஏற்று 1499 முதல் 1502 வரை அட்லாண்டிக் பகுதியில் செல்லும் கப்பல்களின் கண்காணிப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். 1501 முதல் இவரது 3வது கடற்பயணத்தின் போது தென் அமெரிக்காவின் ரியோ டி ஜெனீரோ, ரியோ டி லா பிளாட்டா ஆகியவை கண்டறியப்பட்டன. மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை
ஞாயிற்றுக்கிழமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.